Hello everyone, welcome to Saras Delicious Food. இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் மாங்காய் போர்த்தா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம். இப்போ ஸ்கில்லெட் நல்லா சூட் பண்ணிக்கின்னு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான ஒரு கை பூண்டு எடுத்துக்கணும். கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்க்கணும். பச்சை மிளகாய் சென்டரில் கீரல் போடணும், இல்லைன்னா பச்சை மிளகாய் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பூண்டையும் பச்சை மிளகாயும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். Castor provides natural iron enrichment. இப்போ இந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே எண்ணெயில் 10 பேடிகை மிளகாய் சேர்த்துக்கலாம். பேடிகை மிளகாய் வைப்ரண்ட் கலரும் ஃப்ளேவர் தரும். இதில் விட்டமின் ஏ நிறைய இருக்குது. ரோஸ்ட் ஆகுக்குள்ள இந்த மிளகாயோட அரோமா ரொம்ப நல்லா இருக்குது. 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கில்லெட்டில் சேர்த்து கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்ல எண்ணெயை குயின் ஆஃப் ஆயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க சவுத் இந்தியாவில். இட்ஸ் ரிச் இன்ஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட். நேச்சுரலாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. போன் ஹெல்த்துக்கு நல்லது. இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தோத்தப்பரி மாங்காய் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அதை மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இந்த ஸ்கின் எல்லாம் இந்தமாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கணும். பீல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். கொட்டையை எடுத்து தூரம் போட்டுடலாம். பச்சை மாங்காயில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. பச்சை மாங்காயில் கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால இந்த போர்த்தா ரெசிபி பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு. இது டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், லிவர் ஹெல்த்துக்கும் நல்லது. 2 மீடியம் சைஸ் தக்காளி தவறி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் தக்காளியும் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸ்கில்லெட் நல்லா சூடாகிட்டு இருக்கும். இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆன பிறகு லிட் எடுத்துகிட்டு பார்த்தா தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இன்னொரு சைடாக நம்ம இதேமாரி குக் பண்ணலாம். அதனால எல்லாத்தையும் திருப்பி போடலாம். திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இந்த மாதிரி குக் பண்ணுறதுனால மாங்காயோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ திருப்போம் இதேமாரி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில். 5 நிமிஷம் ஆன பிறகு லிட்டு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். திரும்பவும் இந்த நம்ம திருப்பி போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் திருப்பி போடணும். பாருங்க தக்காளி எவ்வளோ சாஃப்டாக வந்துட்டுருக்குது. ஸ்கின் பீல் ஆகிற அளவுக்கு வந்திருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இப்போ ஒரு சிம்டா விட்டு மேலே இருக்கிற டொமேட்டோ ஸ்கின்னெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி வெந்திருக்கக்குள்ள நம்ம போர்த்தா பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ ஒரு சட்டிக்கு மாற்றிக்கலாம். கிறிஸ்பியான இந்த காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா கையிலேயே நொறுக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் ஒரு 2 ஓட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கூடவே தக்காளி மாங்காவையும் சேர்த்து இப்போ தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நம்ம ட்ரெடிஷ்னல் உடன் மேஷர் வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிக்கலாம். பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் இப்படி ஹேண்ட் மேஷ் பண்ணும்போது தான் அது அத்தன்டிக் பாட்டி ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். கார்லிக்கை க்ரஷ் பண்ணாமல் கோலா போட்டிருக்கிறோம். அது மசியும் போது நல்லா ஃப்ளேவர் தரும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துன்னு இருக்கிறேன். மசாலா நல்லா கடைஞ்சிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிற மட்டும் நல்லா கடைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கடைஞ்சி ஆன உடனே இது கூட மோர் மிளகா ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் பொறுத்தக்கு இந்த மோர் மிளகா சேர்க்கக்குள்ள அதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். சாஸ் பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வாசனை வர மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாங்காய் பொறுத்தல போட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 1, கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். பார்க்க எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாங்காய் போர்த்தா டேங்கியாக, ஸ்பைஸியாக, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் போர்த்தா ரெடி. இது சூடான சாதத்துக்கு கூட கிறிஸ்பி கஞ்சி வத்தலையும் மோர் மிளகாவோட சர்வ் பண்ணால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீண்டும் ஒரு ஹெல்தியான ரெசிபியில் பார்க்கலாம். ஹீட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.